எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம் அதுக்கெல்லாம் ஸ்தாபகர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்தாபனை பண்ணாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சீடர்கள் ஸ்தாபனை பண்ணாங்க. அந்த ஹிந்து மதத்துக்கு மட்டும் ஸ்தாபகர்கள் கிடையாது. இது சனாதனம். சனாதனம் சொன்னா புராதனம், பழசு, ஆதி. அப்போ ரிஷிகள் அவங்க மெடிடேஷன்ல இருந்து அவங்க அந்த டான்ஸ்ல இருக்கும்போது அவங்க தெரியாம அந்த சப்தங்கள், அந்த சவுண்ட், அதுதான் வேதம். அந்த வேதத்துல பிரகிருதி, பிரம்மா, பிரகிருதி நேச்சர், புருஷா அப்படின்னா மனிதன், பிரம்மதான் பிரகிருதி. ஆனா அந்த பிரகிருதியை என்ஜாய் பண்றதுக்கு புருஷனை உண்டாக்குனா, அந்த புருஷனை அதெல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் உண்டானா அவனுக்குள்ள மனசுங்கிற புத்தியை வச்சான். இதுதான் வேதங்கள்ல மெயினா திசைகள் இருக்கிறது. அது அவர் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பெரிய படிச்சவங்களை அதை ஈஸியா சொல்ல முடியாது. அதனால்தான் அந்த வேதத்தை சிம்பிளிஃபைட் பண்ணி அந்த எசன்ஸை உபனிஷத்துகள் பண்ணாங்க. அந்த உபனிஷத்து கூட தத்துவமசி, ஐ ஆம் தட், ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் நாட் திஸ் மைண்ட், ஐ ஆம் தட், ஐ ஆம் ஒன் ஃப்ரம் த யூனிவர்ஸ் பவர், ஐ ஆம் த பார்ட் ஆஃப் தட் காட் அப்படிங்கிறது. அந்த உபனிஷத்து கூட அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அதை கூட ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணதுதான் கீதை, பகவத்கீதை. பகவத்கீதை கிருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு கடவுள் அப்படி கிடையாது. பகவத்கீதையில கிருஷ்ணா இஸ் omnipresent, a divine, a super consciousness. அர்ஜுனா ஜீவா, கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னோட பேசுறது. பரமாத்மா ஜீவாத்மாவோட பேசுறது தான் பகவத்கீதை. அதுல ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ராஜயோகா. சோ இந்த மதங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை செய்யணும்.